ஒரு அழகான கிராமத்துல கோவில்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இந்த ஊர் பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஊர்ல கோயில்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே ஊர்ல கிட்டுன்னு ஒருத்த இருந்தா. அவன் ஒரு எலியையும் ஒரு கிளியையும் வளர்த்து வந்தா. அந்த ஏலி பேரு சுண்டு, அந்த கிளி பேரு வண்டு. அந்த எலியையும் கிளியையும் வச்சு ஜோசியம் பாக்குறது தான் இவனோட தொழில். டேய் சுண்டு வண்டு, இன்னைக்கு ஏதாச்சும் கஸ்டமர் கிடைக்கிறாங்களான்னு நான் போய் நம்ம தெருவில் இருக்கிற கோயில்ல பார்த்துட்டு வரேன். இவன் பெருசா ஜோதிடம் எல்லாம் ஒன்னும் படிக்கல. ஊர்ல மக்கள் தன்னோட குறைகளை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி வேண்டும் போது அத ஒட்டு கேட்டுட்டு அத சாதகமா பயன்படுத்தி காசு சம்பாதிச்சுட்டு இருந்தா. அப்பனே முருகா, எனக்கே இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குற? என்னோட பொண்ணுக்கு 3 வருஷமா மாப்பிள்ள பாக்குற, ஆனா எந்த ஒரு ஜாதகமும் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி வீட்லயும் கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு அவரு கடவுள்கிட்ட வேண்டுனத இந்த கிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சு, இவனை வச்சு பூஜையை போட்டுற வேண்டியதுதான். டேய் தம்பிகளா, நமக்கு ஒரு ஆடு சிக்கிருக்கு. நல்லபடியா இந்த ப்ராஜெக்டை முடிச்சா இந்த ஒரு வாரம் நம்ம ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுண்டுவையும் வண்டுவையும் கூட்டிட்டு அந்த ஆள் இருக்கிற தெருவுக்கு போறான். எலி ஜோசியம் கிளி ஜோசியம், எலி ஜோசியம் கிளி ஜோசியம் அப்படின்னு அந்த ஆளோட வீட்டை சுத்தி சுத்தி வந்தா. அந்த ஆள் இத கவனிச்சுட்டு இப்படி சொல்றாரு. ஏப்பா ஜோசியக்காரரே, ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்னோட பேருக்கு வாழ்க்கை யோகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. ஐயா உட்காருங்க ஐயா. நம்முடைய ஜோசியம் என்னைக்கும் தப்பாது. அந்த 6 படையப்ப முருகனை நினைச்சுக்கிட்டு உங்க பேரை சொல்லுங்க. ஐயா, என்னோட பேர் செல்வராஜன் ஐயா. டே வண்டு, நம்ம அப்பன் 6 படையப்பனை நினைச்சுக்கிட்டு செல்வராஜன் என்ற பேருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த கிளி செல்வராஜன்ற பெயருக்கு ஒரு சீட்டை எடுத்து கொடுக்குது. அட, செல்வராஜன்ற பேருக்கு கருப்புசாமி வந்திருக்கானப்பா அப்படின்னு சொன்னதும் அவரு அந்த ஜோசியக்காரர்கிட்ட இப்படி சொல்றாரு. சாமி, அந்த சீட் என்ன சொல்லுது? அண்ணே, உங்களுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க 3 வருஷமா மாப்பிள்ளை பாக்குறீங்க. ஆனா எந்த ஒரு ஜாதகமும் அமைய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப பண கஷ்டம். கரெக்டா? சாமி, எப்படி சாமி எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க? அதுதான் இந்த கிட்டோட மகிமை. நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சினா இன்னும் 3 மாசத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அவரு அந்த சாமியார்கிட்ட இப்படி சொல்றாரு. சாமி, நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் நான் செய்யற சாமி. எனக்கு என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். உனக்கு வந்திருக்கிற கருப்பு சாமியை வேண்டிக்கிட்டு வர வெள்ளிக்கிழமை 1000 ரூபாய் பணம், ஒரு பட்டு வேட்டியும் ஒரு பட்டு சேலையும் கருப்பனுக்கு படைக்கணும். படைச்சிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு போகணும். அப்படி செஞ்சேனா 3 மாசத்துக்குள்ள நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அவரு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கருப்புசாமிக்கு படையல வச்சுட்டு போயிடுறாரு. அத அந்த கிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. இத பாத்துட்டு கிட்டுவோட நண்பன் மாரிமுத்து கிட்ட கிட்ட போய் இப்படி சொல்றான். டேய் கீட்டு, ஏன்டா இப்படி பண்ற? ஆண்டவ உனக்கு கை கால் நல்ல கொடுத்துருக்கான்ல, அப்புறம் ஏன் மக்களை ஏமாத்தி பொழைக்கிற? டேய் மாரிமுத்து, நான் சொல்லுது நல்லா கேளு. நாம பண்ற விஷயம் மத்தவங்களுக்கு தப்புன்னு தெரியாத வரைக்கும் நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் தப்பு இல்ல. அதுக்குன்னு மக்களை ஏமாத்தியாடா சம்பாதிக்கணும்? டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஒழுங்கா உன்னோட வேலையை மட்டும் பாரு. என்ன? அப்படி சொன்னதும் மாரிமுத்துக்கு தன்னோட நண்பன் தப்பான வழியில போறது பிடிக்கல. அவனோட நண்பனை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர ஒரு திட்டம் தீட்டுறா. பக்கத்து ஊரான புளியாம்பட்டிக்கு போய் தன்னோட நண்பனை சந்திக்கிறா. வாடா மாரிமுத்து, என்ன ஊர் பக்கமே வரல, என்னெல்லாம் மறந்துட்டியா என்ன? உன்னை யாராவது மறப்பாங்களாடா? எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது முதல் ஆளா வந்து நிக்கிறது நீதானே. டேய் சங்கர், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா. உனக்கு இல்லாத உதவியா? என்ன வேணும்டா கேளு. காசு பணம் ஏதாவது வேணுமா? இல்லடா, வர புதன்கிழமை நீ எங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து உனக்கு கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி நீ முருகன் கிட்ட வேண்டணும்டா. லே, என்ன ஏன்டா அப்படி வேண்ட சொல்ற? எனக்கு என்னடா கஷ்டம்? நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க. அதுவும் இல்லாம இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருடா நான் ஏன்டா அப்படி வேண்டணும்? அப்படின்னு சொன்னதும் மாரிமுத்து தன்னோட நண்பனா கிட்டுவ பத்தி சங்கர் கிட்ட சொல்றான். சரிடா, கடவுள்கிட்ட ஒரு பொய்யா சொன்னாதான் உன்னோட நண்பன் நல்லா வழிக்கு வருவான்னா நான் அதையும் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை கடவுள்கிட்ட பொய்யா வென்றதுக்காக சங்கர்
அவங்க ஊர்ல உள்ள முருகன் கோவிலுக்கு போறா. டேய் தம்பிகளா, இந்த வாரத்துக்கு ஏதாவது ஆடு சிக்குதான்னு நான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கோயிலுக்கு போறான். அப்போ சங்கர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்பா ஆறுபடையப்பா, எனக்கு வயசு 35 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு குழந்தை குட்டி இல்லை, எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்க, ஏதாவது பண்ணுப்பா. இத கேட்டுட்டு அவ எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பின்னாடியே போய் அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். மறுநாள் ஜோசியம் பார்க்க அவனோட தெருவுக்கு போறான். எலி ஜோசியம் கிளி ஜோசியம், எலி ஜோசியம் கிளி ஜோசியம். அண்ணே, என்னோட பேருக்கு நல்ல ஒரு சீட்டா எடுத்து பாருங்கண்ணே, வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. சரிங்க சாமி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பேரை சொல்லுங்க. ஐயா, என்னோட பேர் சங்கரையா, இந்த தெருமுக்குள்ள தான் நான் குடியிருக்கேன். ஐயா முருகையா, சங்கர்ன்ற ஒரு பேருக்கு நல்ல ஒரு சீட்டா எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த கிளி ஒரு சீட்டை எடுத்து கொடுக்குது. ஐயா, சங்கர்ன்ற பேருக்கு காளியாத்தா வந்திருக்கா. உங்களுக்கு வயசு 30க்கு மேல இருக்கும். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டியே இல்ல, அது போக எந்த ஒரு வேலை வெட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஐயா, எப்படி ஐயா, என்னோட பிரச்சனையெல்லாம் ஒன்றுன்னா கரெக்டாக சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா சாமி? வர வெள்ளிக்கிழமை உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு 5000 பணமும் 5 கிலோ அரிசியும் எடுத்துட்டு வந்து உங்க ஊர் முக்குள்ள இருக்கிற பிள்ளையாருக்கு படையல் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அவர் படையில வச்சுட்டு ஒரு மரத்துக்கடியில நின்னு பாக்குறாரு. அந்த படையில கிடிட்டு எடுக்கும்போது மக்கள் எல்லோரும் பாத்துடுறாங்க. ஏப்பா ஜோசியக்காரரே, அந்த கோயில்ல யாரோ பறையல் வச்சிருக்காங்க, நீங்க எதுக்குப்பா அதை எடுக்கறீங்க? ஐயோ கடவுளே, உங்க ஊர்ல சங்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை நான் தான் இந்த கோயில்ல படையில வைக்க சொன்னேன். இந்த படையில நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன், காளியாத்தாக்கு போய் படைச்சிடுவேன். ஏப்பா, நீ சொன்ன மாதிரியே அவருதான் இந்த படையில வச்சாதான் இருக்கட்டும். அப்படி என்ன அவருக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு வயசு 30க்கு மேல இருக்கும், அவருக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டி இல்ல, சோத்துக்கே வழி இல்லாம இருக்காரு அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லோரும் வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் கரெக்டா சங்கர் அந்த இடத்துக்கு வராரு. ஏப்பா, நீ சொன்ன சங்கர் இவரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் பயத்தோடும் தயக்கத்தோடும் அந்த கிட்டு ஆமான்னு சொல்றா. ஏப்பா, இவர் எங்க ஏரியா பஞ்சாயத்து தலைவர்ப்பா, அதுவும் இல்லாம இவருக்கு கல்யாணமாகி 2 ஆண் பசங்க இருக்காங்க, இப்படித்தான் நீ ஊருக்குள்ள பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கியா? அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர் மக்கள் முன்னாடி அந்த கிட்டு அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறா. அந்த அன்னைக்கு சோகமா தன்னோட வீட்டுக்கு வர வழியில தன்னோட நண்பனான மாரிமுத்துவ பாக்குறா. என்ன கிட்டு, இன்னைக்கு எதுவும் ஆடு சிக்கலையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிட்ட கேக்குறா. கித்துவும் அங்க நடந்த விஷயத்த சொல்றா. டேய் கிட்டு, இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்க, உழைச்சு சம்பாதிக்காத பணமும் அடுத்தவனை ஏமாத்திட்டு சம்பாதிக்கிற பணமும் என்னைக்கும் நினைக்காது. அது மட்டும் இல்ல, அந்த சங்கர் வேற யாரும் இல்ல, என்னோட நண்பன்தான். உனக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். இனிமேலாவது ஒழுங்கா உழைச்சு சாப்பிட்ற வழிய பாரு. கதையின் கரு இப்படித்தான் வாழ்க்கைய வாழணும்னு இல்ல, வாழ்க்கைய எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா அதுக்குன்னு யாரையும் கஷ்டப்படுத்தியும் ஏமாத்தியும் வாழக்கூடாது.